ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தகைசால் தமிழர் விருது பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் செஞ்சிக்கோட்டை. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது எந்த துறையால் வழங்கப்படுகிறது? விடை தமிழ் வளர்ச்சித்துறை. மாநிலத்தின் பெருமையும் தமிழையும் போற்றி வருவோரில் ஒருவருக்கு ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. பொதுத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருதானது 2024ஆம் ஆண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை KM காதர் மொஹிதீன். 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியருமான KM காதர் மொஹிதீனுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் சமூக நல்லிணத்துக்காக தனது வாழ்நாள் எல்லாம் உழைத்து வருபவர் காதர் மொஹிதீன். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? விடை 2021ஆம் ஆண்டிலிருந்து. தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பின்வரும் எந்த நாளில் முதல்வரால் வழங்கப்படுகிறது? விடை சுதந்திர தினத்தன்று. தகைசால் தமிழர் விருதுடன் வழங்கப்படும் காசோலை எவ்வளவு? விடை ரூபாய் 10 லட்சம். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருதானது ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டுச் சான்றிதழும் அடங்கியது. இந்த விருது சுதந்திர தின விழாவின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலினால் வழங்கப்படும். சரியான இணையை கண்டறிக. விடை 1 மற்றும் 4 சரி. இதுவரை தகைசால் தமிழர் விருது பெற்றவர்கள் பட்டியல்: 2021ஆம் ஆண்டு என் சங்கரையா, 2022 ஆர் நல்லக்கண்ணு, 2023 கி வீரமணி, 2024 குமரி அனந்தன், 2025ஆம் ஆண்டு காதர் மொஹிதீன். KM காதர் மொஹிதீன் பற்றிய முக்கிய குறிப்புகள்: பேராசிரியர் காதர் மொஹிதீன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர். தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய பொதுச் செயலாளராகவும் இருந்தவர். கோவையில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கும் அரபு நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய ஆய்வுக் கட்டுரையை வழங்கியவர். 8 ஆண்டுகள் தொடர்ந்து தாருல் குர்ஆன் இதழில் தமிழருக்கு இஸ்லாம் வந்த மதமா சொந்தமா எனும் தலைப்பில் தொடர் கட்டுரையை எழுதியவர். வாழும் நெறி, குர்ஆனின் குரல், இஸ்லாமிய இறை கோட்பாடு உட்பட 6 நூல்களை எழுதியுள்ளார். நண்பர்களுக்கான கேள்வி: 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.